அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருப்பூர்ல சிண்டிகேட் என்கிற ஒரு அமைப்பு சட்ட மையம் இன்னைக்கு திறந்திருக்காங்க. இந்த சட்ட மையத்தை பத்தி நிறைய மக்களுக்கு பயனடைகிற மாதிரி இதை பண்ணியிருக்காங்க இந்த சிண்டிகேட் அமைப்பு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். நிறைய பேர் இந்த சட்ட மையத்தை பயன்படுத்தி எல்லாரும் பயனடைஞ்சுக்கங்க. இன்னைக்கு திருப்பூர்ல ஓபன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூக ஒரு விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு லீகல் அவேர்னஸ் அண்ட் லீகல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சட்ட ரீதியான சட்ட கல்வி ஆகியவற்றை எல்லாம் எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தினுடைய அடிப்படையிலே ஒரு சிறப்பானதொரு இந்த சிண்டிகேட் என்ற இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது அடிப்படை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கின்ற ஆர்டிகிள் 12 34 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களினுடைய வழியை ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கான உரிமைகள் அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற 11 அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற அதிகாரம் மற்றும் 39A என்று சொல்லப்படுகின்ற டிபிஎஸ்பி என்று சொல்லுவோம், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது மாநில அரசுகளுக்கான மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு இணங்க எவ்வாறெல்லாம் சட்ட விழிப்புணர்வை அடித்தட்டு மக்களுக்கு எளிய மொழியிலே கொண்டு போய் சேர்க்கலாம் என்பதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிண்டிகேட் என்ற அமைப்பு சிறப்பாக இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கின்றது. இது அனைத்து மக்களுக்கும் அந்த சட்ட அறிவையும் சட்ட கல்வியும் புகட்டி மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய ஒரு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வாழ்த்துகின்றேன். அடுத்த படம் 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல எல்லாமே அந்த நிகழ்வுல கூட எல்லாமே பாதுகாப்பா தான் இருந்திருக்காங்க. நான் விசாரிச்ச அளவுல எல்லாமே பாதுகாப்பா தான் இருந்திருக்காங்க. பட் அதை மீறி ஒரு செயல் நடக்கும்போது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நேரத்துல அவர் அண்ணன் அவரை இழந்து தவிக்கிற அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேலும் இன்னும் கொஞ்சம் கவனமா எல்லாரும் செயல்படணும். அதான் இப்ப எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் சீக்கிரம் நடக்கும். தமிழகத்துல தெரிஞ்சுட்டோம். ஈஸி கஷ்டம்லாம் இல்லை. எல்லாருமே அவங்களும் உழைச்சதுன்னா வர்றாங்க. யூடியூபர் தனி, கூத்துக்குண்டல இருக்கவங்க தனி, மேடை நாடகம் பண்றவங்க தனிலாம் கிடையாது. எல்லாரும் நடிக்கதான் ஆசைப்படுறாங்க. திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா. விமர்சனங்கிறது எல்லா திரைப்படமும் இல்லை, அரசியலா இருக்கட்டும், திரைப்படமோ எல்லா தொழிலையுமே விமர்சனம் இருக்கு. இன்னைக்கு இந்த சட்ட ஆலோசனை மையத்துக்கு கூட நாளைக்கு விமர்சனம் வரலாம். அதனால விமர்சனம் இல்லாத தொழிலே கிடையாது. விமர்சனத்தை நம்ம சரி பண்ணிக்கணும். அவ்வளவு நல்லாதான் பாக்குறேன். நான் எனக்கு